டிசம்பர் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏக்கா, நேத்து நடந்த பிரச்சனைக்கு அந்த முத்துப்பாண்டி ரூம்ப விட்டே வெளியே வந்திருக்க மாட்டான். அவங்க ஆத்தாக்காரி போய் மண்டைய கழுவுறதுக்குள்ள நம்ம போய் மண்டைய கழுவி அவனை நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே முத்துப்பாண்டி குளிச்சு முடிச்சு பூஜாரையில உட்காந்து முருகனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏக்கா, இவன் என்னக்கா பொம்பளை பாக்குற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இவன் மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு தெரியலையா? அவ ஆத்தாக்காரி வரதுக்குள்ள அவன் மண்டையை போய் நம்ம கழுவணும் அப்படின்னு சமுத்திர பாண்டி பாண்டியம்மா 2 பேருமே பக்கத்துல போய் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஏயா முத்துப்பாண்டி, நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல இவ்வளோ கஷ்டம் எல்லாம்? நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, உன் மருமக எசக்கிய மறுபடியும் மனசை மாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேய், அவ உன்னைய எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திருக்கிறா, மறுபடியும் அவகிட்டயே போய் நிக்கிறேன்னு நீ சொல்றியோ, இது உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஜென்மத்துல அவ தான் என்னோட பொண்டாட்டின்னு ஆகி போச்சு, இதுல என்ன அவமானம் இருக்க வேண்டியது இருக்குது? இதுக்கப்புறமா எசக்கிய அடிக்கடி பார்த்து அவளோட மனசை மாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடி, இது எல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன், என் பையனுக்கு புத்தி இல்லையா என்ன? அவன் இப்ப நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்பா, நைட்டு ரூமுக்கு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? முத்துப்பாண்டி, நீ என்ன எசக்கிய ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இல்ல அவ ஓ மேல ஆசைப்பட்டிருந்தாளா? நீ ரத்னா காலத்துல தாலியை கட்டணும்னு சொல்லி அந்த கவிதா பொண்ணைய ஏமாத்தி கடைசியில எசக்கிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. எசக்கியும் சிவபாலனும் எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புனாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு ஆசையா வாழ்க்கைய தொடங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்களுடைய வாழ்க்கையிலயும் மண்ணை வாரி கொட்டிட்ட. சரி, தாலி கட்டிட்டான், இவன் தான் இனிமேல நமக்கு புருஷன்னு சொல்லி அவங்க அண்ணன் பேச்சையே மீறி அவ உன் கூட வாழ்றதுக்காக வந்தா. ஆனா நீ விட்டியா? உங்க அப்பன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை என்னென்ன கொடுமைப்படுத்தின, அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு விட்டு அப்ப கூட அவ வீட்டுக்கு போகலையே. நீ தான் உலகம்னு இந்த வீட்டுல தானே கடந்தா. நம்ம சிவபாலன் சின்ன பயலா இருந்தாலும் அண்ணன் நம்ம கழுத்துல வந்து தாலிய கட்டிட்டாரு. இதுக்கப்புறமா அவ வந்து எனக்கு மதினி அப்படின்னு சொல்லி அவனே அவன் மனசை மாத்திக்கிட்டு இப்ப சந்தோஷமா தாண்டா இருக்கிறான். எசக்கி நம்ம வீட்டு குல தெய்வம், அவளை விட்டுறாத, அவளை போய் நீ எப்படியாவது மனசை மாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எசக்கி விடிய காலில எந்திரிச்சு கோலம்லாம் போட்டு கடையை திறக்குறாங்க. அப்பதான் முத்துப்பாண்டி எசக்கி கடை முன்னாடி ஆட்டோல வந்து நிக்கிறாங்க. எசக்கிய எப்படி கூப்பிடுறது அப்படின்னு தெரியாம பக்கத்துல நின்று விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் அது எடுவட்ட பையன், என்னைய வந்து விசில் அடிச்சு கூப்பிடுறது, பக்கத்துல வந்து இழுத்து வச்சு அறுத்துருவோம் அப்படின்னு கண்ணா பெண்ணான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி, நீ போலீஸ்காரன் பொண்டாட்டி, அதுவும் சண்முகத்தோட தங்கச்சி, இந்த ஊருக்குள்ள உன்னைய யாரடி இசு புசுன்னு கூப்பிடுவான்? நான் தாண்டி, எதுக்கு என் மானத்தை அப்படி ரோட்ல வாங்குற அப்படின்னு சொல்றாங்க. முத்துப்பாண்டி, மாமா நீங்களா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன் மாமா, என் மேல இருந்த கோபம்லாம் குறைஞ்சிருச்சா? நான் காலையில எதுவுமே சாப்பிடாம விழுந்தடிச்சு உன்னைய பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன், கலர் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோடாவை ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. முத்துப்பாண்டியும் அதை குடிச்சு முடிச்சாராங்க. அப்பதான் கனி வர்றாங்க. என்ன மாமா, எங்க அக்கா மேல இருந்த கோபம்லாம் போயிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. மாமா, நீங்க தான் போனி, அதனால காசு கொடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும், இல்லைன்னா என் வியாபாரம் இப்படியே படுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. காசு கொண்டுட்டு வரலையே, உன்னைய பாக்குற அவசரத்துல நான் காசு எடுத்துட்டு வரல, பரிசும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. கனி கையில ஒரு 15 ரூபாய் வச்சிருக்காங்க. அதை பிடுங்கி எசக்கி கிட்ட கொடுத்தாடுறாங்க. உன் கடை முடிஞ்சிச்சா? நீ பேசாம உன் கடையில போய் உட்காரு. கனி, நீ ஒன்றும் கவலைப்படாத, மறுபடியும் நீ உங்க அண்ணன்ட்ட போய் வாங்கிக்க. நான் நாளைக்கு வந்து உன் காசை கொடுத்தாடுறேன், அதான் உங்க அண்ணன்ட்ட கொடுத்து உன் கடனை முடிச்சுக்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா